ஸோ நீங்கள் ஜாபுக்கு போகிற ஒருத்தராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு பொதுவாகவே இந்த சாட்டர்டே சண்டே ஒரு லீவான ஒரு நாளாக தான் இருக்கும். ஆனால் ஃப்ரீலான்சிங்கை பொறுத்த வரைக்கும் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட். அதாவது வாரத்தில் 7 நாளுமே நீங்கள் ஒர்க் பண்ண வேண்டி இருக்கும். ஆனால் இங்கே உள்ள நன்மை என்னன்னா, இந்த ஒர்க்கையெல்லாம் நம்ம பிடிச்சி செய்வோம். அதோட இந்த நாளில் எந்த டைமில் நீங்கள் ஒர்க் பண்ண போகிறீங்க, எந்த டைமில் உங்களுடைய பர்சனல் ஒர்க்கோ அல்லது ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணி வெளியே போக போகிறீங்கிறதெல்லாம் நீங்களே மேக்ஸிமம் தீர்மானிக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் பெங்களூரில் என்னுடைய சண்டேஸை அல்லது என்னுடைய வீக்கெண்ட்ஸை நான் எப்படி ஸ்பெண்ட் பண்ணுறேங்கிறத இந்த வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ணுறேன். ஸோ இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மார்னிங் 9 o'clock ஆகுது. ஸோ நான் இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முதல் தூங்கி எழுந்திரிச்சேன். ஸோ எப்போவுமே எழுந்திரிச்ச உடனே செக் பண்ண வேண்டிய முதலாவது விஷயம் நம்மளுடைய ஃபைவர் மெசேஜஸ். ஸோ இப்போ நம்ம அதை செக் பண்ணிவிட்டு நம்மளுக்கு இருக்கிற ஆர்டர்ஸையும் கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு முதலாவது இருக்கிற ஆர்டர்ஸை கம்ப்ளீட் பண்ண ஜஸ்ட் 4 hours தான் இருக்குது. ஸோ இப்போ டைம் 9 o'clockனா அரௌண்ட் ஒரு 1 o'clock 1:30 இதை கம்ப்ளீட் பண்ண வேணும். அண்ட் ரெண்டாவது ஆர்டர்ஸ்க்கு கொஞ்சம் டைம் இருக்குது 10 hours. ஸோ இது ரெண்டுமே வீடியோஸ் ரிலேட்டட் ஆனது தான். ஸோ ஃபஸ்ட்டாக ஒரு 30 second வீடியோ. ஸோ இப்போ நம்ம அதை ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணி விடுவோம். ஸோ இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 o'clock ஆகுது. நான் 2 வீடியோஸையுமே கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு வீடியோ ஆல்ரெடியே டெலிவரி பண்ணிட்டேன். அண்ட் இது செகண்ட் வீடியோ இப்போ டெலிவரி பண்ணுறது. ஸோ இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 4:28 ஆகுது. ஸோ என்னுடைய ஒர்க்கையெல்லாம் நான் இப்போ கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இப்போது ஃப்ரெண்ட்ஸோட எல்லாம் சேர்ந்து எலக்ட்ரானிக் சிட்டிங்கிற ஒரு ஏரியாவை கவர் பண்ண போகிறோம். பட் அதுக்கு முதல்ல இப்போ நம்ம ஏடிஎம்முக்கு போய் மணி வித்ட்ரா பண்ணணும். ஸோ அதை வித்ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இங்கேருந்து நம்மளோட பயணத்தை தொடரலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே 100 rupees புது நோட்டாக தந்துருக்குது. நீங்கள் ஃப்ரீலான்சராக ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு கார்டு US டாலரில் இருக்கும். ஸோ அதுக்கு இப்படி பயணியர்ன்னு சொல்லி ஒரு கார்டு ஒன்று இருக்கும். ஸோ இதை நீங்கள் எந்த பேங்க்கில் போட்டாலுமே உங்களுக்கு அந்த நாட்டுடைய கரன்சி கிடைச்சிடும். இது USD கரன்சின்னு இருக்கும். நீங்கள் இதுலேயும் பார்க்கலாம். ஸோ உங்களோட கரன்சி டாலர்ஸில் இருக்கிறதால நீங்கள் எந்த நாட்டுக்கு பெருசாக பயப்பட தேவையில்லை. ஸோ லாஸ்ட்டாக நான் மலேசியா போனப்போ மெட்ரோவில் போனது. பட் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் கிட்டத்தட்ட 6 months பிறகு திரும்ப போகிறேன். ஸோ இங்கே ஒரு காயின் மாய் கொடுத்துருக்காங்க. ஸோ மெட்ரோவில் யூஸ் பண்ணுறேன். இதில் போட்டுட்டு போக வேண்டியதான். ஸோ இதை வச்சுட்டு இனிஷியலாக நாங்கள் எல்லோரும் ஏதாவது ஒரு மாலுக்கு போக பிளான் பண்ணியிருந்தோம். பட் அதுக்கப்புறமா இது கொஞ்சம் லேட் ஆகுங்கிறதுனால சரி இந்த மெட்ரோ எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போன்னு மெட்ரோவில் போகணும்னு கிட்டத்தட்ட ஒரு 1 hourக்கு இந்த மெட்ரோவிலேயே ட்ராவல் பண்ணோம். இது எலக்ட்ரானிக் சிட்டி ஐடி ஹப்புக்குள்ள வேலை முடிச்சுட்டு வர டைம் தானே. ஆனால் சண்டே அப்பயும் குறையத்தான் இருக்கும். இது நம்ம வீக் டேஸில் வந்தோம்டா போன இது இல்லை நம்மளோட. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டுக்கு க்ரீன் லைனில் ட்ராவல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எல்லோ லைன் இப்போ ரீசெண்டாக பெங்களூரில் ஓப்பன் பண்ணியிருந்தாங்களாம். ஸோ அதுலேயும் போய் ட்ராவல் பண்ணோம். எம்டியாக இருக்குது. ஏன்னா இங்கே அந்த இதொன்று இல்லையே. நம்மளோட பக்கம் இருந்து வாரது போகிறது மெஜஸ்டிக் தான் மெயின் ஹப்பு. ಜಯದೇವ ಆಸ್ಪತ್ರೆಗೆ ತಲುಪಲಿದೆ. ಬಾಗಿಲುಗಳು 7ಕ್ಕೆ ತೆರೆಯಲಿದೆ. ರೈಲು ಇಳಿಯುವ ಮುನ್ನ ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஒரு 1 hourக்கு மேலேயே இந்த மெட்ரோவில் ட்ராவல் பண்ணியிருப்போம். ஸோ இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நடிச்சாமல் 12 மணியாக இருக்குது. அண்ட் நான் இப்போ ரூமில் ரீச் ஆகிட்டோம். அண்ட் இந்த ரூமில் வந்துட்டு இருக்கிற டைமில் பார்த்தீங்கன்னா நிறைய கிளைண்ட்டுடைய மெசேஜஸ் வந்தது. ஸோ பேசிக்காகவே ஃப்ரீலான்சிங்கன்னா இப்படி தான் நீங்கள் ஒரு இடத்த ட்ராவல் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு இப்படி மெசேஜஸ் வந்துகிட்டே இருக்கும். ஸோ இதுக்கு நம்ம ஒவ்வொன்றா ரெஸ்பான்ஸ் பண்ண வேணும். ஸோ ஒன்ஸ் இப்போ நான் ரூமில் ரீச் ஆகிட்டு இந்த கிளைண்ட் மெசேஜஸ் ஒவ்வொன்றுக்கும் ஒன்றா ரிப்ளை பண்ண வேணும். ஸோ இது ஒரு நியூ கிளைண்ட் ஸோ இந்த மெசேஜ் டைமே நீங்கள் பார்க்கலாம். கிட்டத்தட்ட
10:30க்கு வந்துட்டுருக்கு. ஸோ அதாவது நான் ரூமுக்கு திரும்ப வந்துட்டுருக்கிறப்போ ஸோ அவருக்கு ஒரு அப்ளிகேஷனுக்கான ஒரு வீடியோ செய்யணும்னு சொல்லி வந்திருந்தார், சாஸ் வீடியோ. ஸோ அதுக்கு நான் என்னுடைய சாம்பிள்ஸ் எல்லாம் அனுப்பியிருந்தேன். ஸோ அதில் அவர் இந்த சாம்பிள்ஸில் இருந்து இந்த மாதிரி ஒரு வீடியோ செய்யணும்னு கேட்டிருந்தார். அண்ட் இது பற்றின டீட்டெயில்ஸ், அதாவது அவர் அப்ளிகேஷனுடைய டீட்டெயில்ஸை எல்லாம் நான் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு ஒரு ஸ்கிரிப்டையும் அதோட இந்த வீடியோவை எப்படி செய்யலாம்ங்கிற சஜஷன்ஸையும் நான் அனுப்புகிறேன்னு சொல்லியிருந்தேன். அண்டு அவர் வந்து இதுக்கு ஃபஸ்ட்டுக்கு பே பண்ணுறேன்னு சொல்லியிருந்தார். பட் ஸ்டில் நான் வந்து அது எல்லாத்தையும் செக் பண்ணதுக்கு பிறகு பே பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன். ஸோ இது ஒரு கிளைண்ட்டுடைய மெசேஜ். ஸோ இது வந்து இன்னொரு கிளைண்ட்டுடைய மெசேஜ். ஸோ இதுவும் வந்து கிட்டத்தட்ட அதே டைமில் தான் எனக்கு இந்த மெசேஜ் வந்திருக்கு. ஸோ கிட்டத்தட்ட 10:30க்கு வந்திருக்கு. ஸோ இதெல்லாமே நான் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கிறப்போ வந்த மெசேஜஸ். அண்டு இதில் பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே செஞ்சு கொடுத்த ஒரு வீடியோவுக்கு ஒரு சில சேஞ்சஸ் வந்து அவர் சொல்லியிருக்காரு. ஸோ எனக்கு அது ஃபஸ்ட்டுக்கு புரிய இல்லை. ஸோ நான் நிறைய அவர்கிட்ட கேட்டேன், இது வந்து நியூ வீடியோவா அல்லது இதில் நீங்கள் ஏதாவது சேஞ்சஸ் வந்து பண்ண சொல்கிறீங்களான்னு. ஸோ இவர் வந்து சேஞ்சஸ்ன்னு சொல்லியிருந்தார். சொன்னது மட்டும் இல்லாமல் அவர் இன்னொரு நியூ ஆர்டர்ஸ்ட்டு டீட்டெயில்ஸும் வந்து இதில் சென்ட் பண்ணியிருந்தார். ஸோ நீங்கள் இந்த மெசேஜஸ்லேயே பார்க்கலாம். செகண்ட் அட் இஸ் ரெடி ஃபார் யூ. ஸோ இது வந்து இன்னொரு ஆர்டர் டீட்டெயில். ஸோ இவருக்குமே நம்ம இப்போ வந்து ரிப்ளை பண்ண வேண்டும். அதாவது ஸோ இந்த கிளைண்ட்டுக்கு வந்து இந்த அட்வர்டைஸ்மெண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் செக் பண்ணிவிட்டு இதில் பேமெண்ட் எவ்வளவு, எத்தனை நாள் எனக்கு தேவைப்படுங்கிறத சொல்லணும். அதோட மற்ற கிளைண்ட்டுக்கு வந்து அவருடைய அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ் எல்லாம் ரிவ்யூ பண்ணிவிட்டு அவருக்குமே இந்த ப்ராஜெக்ட்டுக்கான குவார்ட்டை வந்து சென்ட் பண்ண வேண்டும். அதாவது ப்ரைஸிங் ஆஃபரை. ஸோ ஃபைனலாக இப்போ தூங்க போகிறதுக்கு முதல்ல கிளைண்ட்டுக்கு அனுப்பின மெசேஜஸ் இது. ஸோ இவருடைய அப்ளிகேஷன்ட டீட்டெயில்ஸ் அதே மாதிரி வெப்சைட் எல்லாம் ரிவ்யூ பண்ணி அவருக்கு இந்த ஸ்கிரிப்டை நான் அனுப்பியிருக்கேன். ஸோ ஒரு வேளை அவர் இதை கன்ஃபார்ம் பண்ணார்னா நம்ம அதுக்கப்புறமா இந்த வீடியோ எடிட்டிங் ப்ராஜெக்டை தொடங்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது வந்து மற்ற கிளைண்ட். ஸோ இவருக்குமே நம்ம ஒரு வீடியோ எடிட்டிங் ப்ராஜெக்ட் தான் செய்ய போகிறோம். ஸோ இதுக்குரிய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட $70 சொல்லியிருக்குது. அண்ட் இவருடைய ப்ரீஃபையுமே நம்ம இப்போது ரிவ்யூ பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ இதுவும் கிளைண்ட்டுடைய ரெஸ்பான்ஸை பொறுத்து நம்ம இந்த ப்ராஜெக்டை எடுக்கிறதா இல்லையான்னு தெரிய வரும். பட் மோஸ்ட்லி இதை கிளைண்ட் வந்து அக்செப்ட் பண்ணிடுவார். ஏன்னா இந்த ப்ராஜெக்ட் இந்த கிளைண்ட்டோட நான் 1 இல்லை 2 இல்லை கிட்டத்தட்ட 10 ப்ராஜெக்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறேன். ஸோ கண்டிப்பாக இந்த ப்ராஜெக்டையும் அவர் எப்படியும் நமக்கு தான் தருவார். ஸோ இதோட இந்த வீடியோவையே நான் எண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம மார்னிங் ஸ்டார்ட் பண்ண ஒர்க் ஈவினிங் கொஞ்சம் பிரேக்கெல்லாம் எடுத்து நம்ம ட்ராவல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இப்போ நைட்டில் நமக்கு அடுத்த ப்ராஜெக்ட் செய்யும் எடுத்ததோட பழைய ஆர்டர்ஸுக்கும் இன்னும் ஒரு ரிவிஷன்ஸும் கால் பண்ண இல்லை. நான் காலையில் கொடுத்ததுக்கு சம்டைம்ஸ் அதனுடைய ரிவிஷன்ஸ் மேபி நாளைக்கு வரலாம் அல்லது ஆர்டர் ஃபஸ்ட் டைமே அக்செப்ட் ஆகிடலாம். ஸோ we will see what happens. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நீங்களும் ஒரு ஃப்ரீலான்சர் ஆகணும் அல்லது ஃப்ரீலான்சிங் லைஃப் எப்படி இருக்கணும் என்று தெரிஞ்சிக்க விரும்பினா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். ஸோ ஒன்ஸ் அகைன் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ and I'll see you guys in the next one.